மிக முக்கியமான தொழுகை. அவங்க என்ன படிச்சாலும் தொழுகையை விட்டுறக்கூடாது. தொழுகையை விட்டுட்டு நீங்க என்ன படிப்பு படிச்சாலும் அது எந்த பிரயோசனமும் இல்லை. இதுல நிறைய கவலைக்குரிய விஷயம் என்னன்னா, காலேஜ் போறாங்க, அது மாதிரி நிறைய படிக்கிறாங்க, அவங்களுக்கு தொழுகையில ஓத தெரியாது, எப்படி என்ன சூறா ஓதுறன்னு தெரியாது. அது மாதிரி தொழுகையை விட்டு விட்டு தொழுவாங்க. லோஹர் தொழுவாங்க, அசர் தொழ மாட்டாங்க, மகரிப் தொழுவாங்க, இஷா தொழ மாட்டாங்க. அப்படி விட்டு விட்டு தொழுகிறாங்க. தொழுகையில் பேணுதல் இல்லை என்றால் அவங்க எது படிச்சாலும் எந்த பிரயோசனம் இல்லை. ஏன்னா ரப்போட தொடர்பு இல்லாம, ரப்ப வணங்காம ஒரு முஃமினுடைய ஒரு நாள் கழிகிறது என்பது அதை போல மிக மோசமான ஒரு நாள், ஒரு விடயம் கிடையாது. மிக மோசமான விஷயம் அது. ரப்போடு தொடர்பு இல்லாம ஒரு நாள் கழிதுன்னா அது எவ்வளவு பெரிய மோசமான ஒரு விஷயம். அப்ப எனவே நீங்க என்ன துறையில படிச்சாலும் எங்க போய் படிச்சாலும் அல்லாஹ்வை மறந்துடக்கூடாது. தொழுகை இல்லாம நம்ம வாழ்றோம் என்றா, தொழுகை வேணும் என்று விடுறோம் என்றா, தொழுகையை புறக்கணிக்கிறோம் என்றா எங்க இடத்துல குஃப்ர் இருக்குது. அல்லாஹ் நாங்க நிராகரிக்கிறோம், இறை நிராகரிப்பு இருக்குது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் தரக்க ஸலாத்த முத்தஅம்மிதன் ஃபக்கத் கஃபர். யார் தொழுகையை மனமுரண்டா வேணுமென்று விடுவாரோ, சந்தர்ப்பம் இருந்து விட்டு விட்டிருப்பாரோ அவர் நிராகரித்து விட்டார். எனவே தொழுகையை விட்டுறக்கூடாது. இது அவங்க வாழ்க்கையில நான் எதை இழந்தாலும், எதை விட்டாலும், என்ன மிஸ் ஆகினாலும் தொழுகை மிஸ் ஆகக்கூடாது உறுதி எடுத்தா அல்லாஹ் நிச்சயமாக அவர்களுக்கு உதவி செய்வான். யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத். தொழுகையை கொண்டு, பொறுமையை கொண்டு, தொழுகை கொண்டு உதவி தேடுங்க. பொறுமை அது முக்கியமானது வாழ்க்கையில. அதே மாதிரி தொழுகை அடிப்படையானது. தொழுகை கொண்டு உதவி தேடுங்கண்டா, தொழுகை இல்லாட்டி எப்படி உதவி கிடைக்கும்? கிடைக்காது. அப்ப நான் படிக்கிற யாழ்ல நல்ல அறிவைத்தா தொழணும், நான் நல்ல எனக்கு நல்ல மனசக்தியத்தான் நாங்க தொழணும். தொழுது துவா கேளுங்க, தொழுது உதவி தேடுங்க. இது முக்கியமான விஷயம். ரெண்டாவது,